நீட் ஜிஹாத் நடத்தினாங்களா என்பதெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா அதெல்லாம் செய்யல. இந்த சங் பரிவார சேவையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே ஒரு இஸ்லாமியன் இந்த இடத்துல இந்த 3 நபர்ல ஒருத்தரோ இல்ல 3 பேரோ இல்ல 2 பேரோ இதுல இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரத்துக்கு எந்த அளவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னா, இவர்கள் யார் தெரியுமா? நீட் தேர்வு ஜிஹாது செய்யக்கூடியவர்கள். எப்படி முன்றைய காலகட்டங்களில் லவ் ஜிஹாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அதே மாதிரி யூபிஎஸ் ஜிஹாது, கொரோனா ஜிஹாது, லேண்ட் ஜிஹாது, ஓட்டு ஜிஹாது, எக்கனாமிக் ஜிஹாது, ஹலால் ஜிஹாது, எஜுகேஷனல் ஜிஹாது, மெடிக்கல் ஜிஹாது, தப்லிக் ஜிஹாது, இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா யாராவது ஏதாவது ஒரு தவறுகள்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொன்னா உடனே அதற்கு ஜிஹாது முத்திரையை குத்தி உடனே அதை பெருசா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்திய நாட்டில் மருத்துவ துறைக்கென்று ஒரு தேர்வு முறையை மத்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கு. இதை பொதுவாக பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நீட் தேர்வு என்பது அவசியமற்றது என்று இதை நீக்கணும், இந்த தேர்வு முறை என்பது கூடாது. இதற்கு முன்பாக என்ன நடைமுறையில் இருந்ததோ அந்த தேர்வு முறை போதுமானது. இதனால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்க. இந்த நீட் கோச்சிங் சென்டரில் யாரெல்லாம் பயின்று வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த பயிற்சி கூடங்களில் சேர்ந்து அவங்களால மட்டும்தான் இதில் தேர்ச்சி பெற முடியுதே தவிர்த்து ஏழை எளிய மக்கள் இதில் ரொம்ப பாதிக்கடைகிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இந்த நீட் தேர்வுக்காக கடுமையான எதிர்ப்புகள் ஒரு புறம் இருக்கு. ஆனா இந்த நீட் தேர்வை விடாப்புடியாக ரொம்ப வலியுறுத்தி பல மாநிலங்கள்ல பல சமூக ஆர்வலர்கள், மக்கள், மாணவர்கள் எல்லாம் தொடர்ச்சியா எதிர்க்கக்கூடிய நிலையிலையும் விடாப்புடியாக இதை ஒன்றிய அரசு தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல சமீபத்தில் இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நீட் தேர்வு அதற்கான கேள்விகள் கசிய விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இதற்காக பல கட்ட பயிற்சிகளில் தயாராகி இந்த தேர்வை எழுதக்கூடிய நிலையில் இதுவே இந்த நீட் தேர்வில் பல கனவுகளோடு மாணவர்கள் வருவாங்க. மருத்துவராக ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களான கனவுகளோடு இந்த மருத்துவத்துறையில் நம்ம கால் பதித்தரணும் அப்படின்ற ஒரு கனவோடு வரக்கூடிய இந்த நிலையில் இந்த நீட்டையும் தாண்டி நம்ம வர முடியலன்னு சொல்லி அதையும் எதிர்கொள்வதற்கு ஏழை எளிய அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தயாராகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், இந்த கேள்விகள் வெளியிடப்பட்டுருச்சு, கசிஞ்சிருச்சு. ஆகையால் இந்த தேர்வு ரத்து. சாதாரணமாக ஒரு அறிவிப்பில் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றிய அரசு இதை உடனடியாக ரத்து செய்து மறு தேதி அறிவிக்கப்படும் பின்னர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்படி இந்த நிகழ்வு நடந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி பல பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு இதற்காக டெல்லியை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல போராட்டங்கள் நடந்தது. அது நம்ம பார்த்தோம். அதில் ஒன்றிய அரசு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மாணவர்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிக்காமல் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த போராட்டத்தை எப்படியாவது நசிக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக மாணவர்களுடைய அந்த எழுச்சியை சாதாரணமாக அன்று எஸ்டிமேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அடக்குமுறை செய்து கையாண்டலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதையும் மீறி மாணவர்கள் களத்தில் இறங்கினதுடைய விளைவு அங்கே காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் மோதல்கள் நடந்து அதில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. 2 தரப்புக்குமே பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடைசியாக மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை ஏற்கனவே சிபிஐ வசம் ஒப்படைக்கிறாங்க. ஒன்றிய அரசின் சார்பாக இதை தீவிரமாக விசாரிக்கணும், யார் இதில் கேள்விகளை கசிய விட்டது, இதற்கு காரணிகள் யார் என்பதை ஆராய்வதற்காக சிபிஐயில் கொடுக்குறாங்க. இப்போ சிபிஐயில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் யார் என்பதை தெரிவிக்கிறாங்க. இதுதான் இப்போ முக்கியமான விஷயம். இதை சொல்ல வரக்கூடிய காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு பெரிய ஒரு தவறுகள் நடந்திருக்கு. இப்படி நடந்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய தேர்வு முகமை நியமித்த ஒரு 3 துறை வல்லுநர்கள் தான் இதில் ரொம்ப தீவிரமாக இதில் இருந்திருக்கிறாங்க. இது அவங்க தான் அடிப்படையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அதை என்ன பண்ணுறாங்கன்னா நியமிக்கிறாங்க. தேசிய தேர்வு முகமை நியமிக்கக்கூடிய ஒரு வல்லுநர்கள் அது யாருன்னு சொன்னால், தாவரவியல் வல்லுனர் மனிஷா குருநாத் மந்தார என்பவர், வேதியியல் வல்லுனர் பிரகலாத் வித்தவ் ராவ்
குல்கர்னி, இயற்பியல் வல்லுனர் மனிஷா சஞ்சய் ஹவால்தார் என்ற ஒரு 3 பேரை இவங்க நியமிக்கிறாங்க. இந்த 3 பேர் தான் பொதுவாக கசியறது, அதே மாதிரி அந்த நீட் தேர்வு செய்யக்கூடிய அந்த பயிற்சி முகாமில் உள்ளவங்களுக்கு கசிய விட்டு அதில் உள்ளவங்க வெற்றி பெறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துது. இப்படி பல வகையில் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய பெயர்களை பார்த்தாலே தெரியும் இவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சங் பரிவார சேவையாளர்கள் எல்லாம் மௌனியா வாயை மூடிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி தேசப்பற்று மிக்க ஒரு சங் பரிவாரங்கள் என்ன பண்ணிருக்கணும், உடனே களத்தில் இறங்கி இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, இவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவங்க, எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, இவங்க எப்படி இதை வெளியிடலாம், வெளியிடுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, நீட் ஜிஹாத் நடத்தினாங்களா என்பதெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா அதெல்லாம் செய்யல. இந்த சங் பரிவார சேவையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாயை மூடிக்கிட்டு கண்ணையும் மூடிக்கிட்டு உட்காந்து காதையும் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இதற்கு எதிராக ஒரு கண்டனங்கள் பதிவு இல்லை, இதற்கு எதிராக எந்த ஒரு பேச்சுக்களும் இல்லை, இதற்கு எதிராக வாயை மூடி மௌனியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு இஸ்லாமியன் இந்த இடத்துல இந்த 3 நபர்ல ஒருத்தரோ இல்ல 3 பேரோ இல்ல 2 பேரோ இதுல இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, இவ்வளவு நேரத்துக்கு எந்த அளவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னா, இதற்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அடையாளமே இட்டிருப்பாங்க. இவர்கள் யார் தெரியுமா, நீட் தேர்வு ஜிஹாது செய்யக்கூடியவர்கள். எப்படி முன்றைய காலகட்டங்களில் லவ் ஜிஹாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ, அதே மாதிரி யூபிஎஸ் ஜிஹாது, கொரோனா ஜிஹாது, லேண்ட் ஜிஹாது, ஓட்டு ஜிஹாது, எக்கனாமிக் ஜிஹாது, ஹலால் ஜிஹாது, எஜுகேஷனல் ஜிஹாது, மெடிக்கல் ஜிஹாது, தப்லிக் ஜிஹாது, இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, யாராவது ஏதாவது ஒரு தவறுகள்ல ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னா உடனே அதற்கு ஜிஹாது முத்திரையை குத்தி உடனே அதை பெருசா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாட்டையே உழுக்கக்கூடிய அளவுக்கு, நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் அளவுக்கு, அப்படியே எதையுமே உறுதியான நடவடிக்கை எடுப்போம், பின்வாக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர், பிரதமர், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பின்வாங்க செய்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மாணவர்கள் எழுச்சி மிகு போராட்டங்களை நடத்தி அதுல ஒரு கல்வித்துறை அமைச்சருடைய பதவியவே ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த சங் பரிவார சேவை செய்யக்கூடியவர்களுக்கு, நாட்டுடைய தேசப்பற்று மிக்கவர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு, நாட்டில் இவர்கள் தான் என்ன உருவக்குடிகள் போல சொல்லக்கூடியவர்களுக்கு இதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, தவறு செய்வர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதர்கள் கிடையாது. அதில் எல்லா தரப்புலையும் தவறுகள் செய்வாங்க. இந்துக்கள்ல இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்வாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடியவர் தவறுகள் செய்வாங்க, இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்வார்கள், எல்லாருமே தவறு செய்வார்கள். தவறு செய்வர்களை தவறு செய்வர்களாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, தவறு செய்வர்களை ஒரு மத அடையாளத்தோடு மதத்தை வைத்து அவர்களுக்கான பிரச்சனையை வேறு திசை விதமாக பார்க்கறது, ஜிஹாது போன்ற எண்ணோட்டத்தோட பார்க்கறது கூடாது. அப்படி பார்ப்பதாக இருந்தா எல்லாத்திலையும் பார்க்கணும்ல. இப்ப இவர்களுக்கும் அந்த முத்திரை குத்தப்படணுமே. எல்லா இடத்துலையும் சங் பரிவார கூட்டம் என்ன தவறுக்கு அப்பாற்பட்ட கூட்டமா? அந்த கூட்டத்தில் இருக்கிற எவ்வளவு தவறுகள் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, மனிதர்கள் தானே. அப்ப இதுல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்காம தவறுகள் செய்வர்களை தவறு செய்வர்களாக பார்த்து அதற்கான பின்னணி என்ன, அது எப்படிப்பட்ட நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்திய நாட்டில இந்திய தண்டனை சட்டம் என்ன, அதை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் பார்க்கணுமே தவிர அதற்காக நம்ம பேசலாம் இவர்கள் செய்ததற்கு சரியான நோக்கம் இல்லை, இவர்களிடத்தில் தவறான நோக்கம் இருக்கு, எந்த பின்னணியில் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய தவறுகள் செய்வதாக இருந்தால் சாதாரண பின்னணியில் செய்ய மாட்டார்கள், இதனுடைய பின்னணிகளையும் நீங்கள் அலசி ஆராயணும், குற்றவாளி தப்பிக்க விடக்கூடாது, இவர்கள் தண்டிக்கப்படணும், குற்றவாளிகள் எந்த வகையிலையும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக நீங்க என்ன வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா இங்க எப்படி பார்க்கப்படுது? அப்ப இந்த மாதிரியான கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றப்படணும். நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள் இது போன்ற சங்கிகளுக்கு எடுபடுமா என்பது தெரியாது. எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், நடுநிலையான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.